வணக்கம். 2026ஆம் வருஷத்தோட தொடக்கத்துல இருக்கோம். தமிழ்நாட்டுல இப்போதே பொங்கல் களை கட்ட ஆரம்பிச்சிடுச்சு. இந்த நேரத்துல தான் தமிழ்நாடு அரசோட ஒரு முக்கியமான அறிவிப்பு வந்திருக்கு. 2026 பொங்கல் பரிசு தொகுப்பு திட்டம். நம்ம கிட்ட இப்போ கூட்டுறவுத்துறை வெளியிட்ட வழிகாட்டுதல்கள் இருக்கு. இத வச்சு இந்த திட்டத்துல என்ன இருக்கு, யாருக்கு கிடைக்குங்கிறத தாண்டி கோடிக்கணக்கான மக்களுக்கு இதை எப்படி கொண்டு சேர்க்கறாங்க, அந்த நிர்வாக செயல்முறைய கொஞ்சம் ஆழமா அலச போறோம். நீங்க சொன்னது ரொம்ப சரி. இது வெறும் பரிசு பொருள் பற்றிய செய்தி இல்ல. இந்த வழிகாட்டுதல்களை படிக்கும்போது தெரியுது, ஒவ்வொரு வரிக்கும் பின்னாலையும் ஒரு கடந்த கால அனுபவம், ஒரு சாத்தியமான சிக்கல், அதுக்கான தீர்வுன்னு ஒரு பெரிய திட்டமிடல் இருக்கு. இதை நாம ஒன்னொன்னா பிரிச்சு பார்க்கலாம். சரி, முதல்ல இந்த பரிசு தொகுப்புல என்னதான் இருக்குன்னு ஆரம்பிக்கலாமா? வழக்கம் போல இந்த வழிகாட்டுதல்கள் படி பார்த்தா 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, ஒரு முழு நீல கரும்பு, அப்புறம் இலவச வேட்டி சேலை. இது பல வருஷமா இருக்கிற ஒரு பாரம்பரியம் தானே? ஆமா, இது பண்டிகையோட அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யற ஒரு தொகுப்பு. பொங்கல் வைக்க தேவையான பொருட்கள், கூடவே நம்ம கலாச்சார அம்சமான வேட்டி சேலை. ஆனா இந்த வருஷம் இந்த பட்டியல்ல இல்லாத ஒரு விஷயம்தான் பெரிய விவாதமா இருக்கு. அதேதான், அந்த 5000 ரூபாய் ரொக்க பரிசு. இதுதான் இப்போ எல்லோருடைய எதிர்பார்ப்பும். கடந்த காலத்தை பார்த்தா 2022, 23, 24ல 1000 ரூபாய் கொடுத்தாங்க. போன வருஷம் கொடுக்கல. ஆனா இந்த வருஷம் திடீர்னு 5000னு ஒரு பேச்சு அடிப்படுது. இது ஒரு பெரிய ஜம்ப். இது இன்னும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இல்லைனாலும் இந்த எதிர்பார்ப்பே சுவாரஸ்யமா இருக்கு. நிச்சயமா. இந்த ரொக்க பரிசுங்கிறது வெறும் உதவி பணம் கிடையாது. அதோட பொருளாதார தாக்கம் வேற. பண்டிகை நேரத்துல மக்கள் கையில பணப்புழக்கத்தை அதிகரிச்சா அது சந்தையில ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். மக்களின் வாங்கும் சக்தி, அதாவது பர்ச்சேசிங் பவர் திடீர்னு அதிகமாகும். ஓ, அப்போ இது ஒரு மினி ஸ்டிமுலஸ் பேக்கேஜ் மாதிரி பார்க்கலாமா? கிட்டத்தட்ட அப்படிதான். அரசாங்கம் அந்த முடிவை எடுத்தா அது பணவீக்கத்தை கணக்குல வச்சு எடுத்ததா, இல்ல மக்களின் பொருளாதார சுமையை குறைக்க நினைச்சு எடுத்ததான்னு பார்க்கணும். 1000 ரூபாயிலிருந்து 5000 ரூபாய்க்கு எதிர்பார்ப்பு உயர்ந்ததே, அதுவே கடந்த சில வருஷங்கள்ல விலைவாசி எவ்ளோ ஏறி இருக்குங்கிறதுக்கு ஒரு குறியீடு தான். ஆக பரிசு தொகுப்புல என்ன இருக்கு, கூடவே அந்த 5000 ரூபாய் எதிர்பார்ப்பும் புரியுது. ஆனா இதை விட பெரிய குழப்பமும் விவாதமும் எப்பவும் யாருக்கு வரும் யாருக்கு வராதுங்கிறதுல தான் இருக்கு. ரேஷன் கார்டு வச்சிருக்கிற எல்லோருக்கும் இது கிடைச்சிருமா? ஆமா, அங்குதான் திட்டத்தோட உண்மையான நோக்கம் தெரியுது. வழிகாட்டுதல்கள் படி அரிசி வாங்குற எல்லா குடும்ப அட்டைதாரர்களுக்கும், அப்புறம் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்கள்ல இருக்கிற குடும்பங்களுக்கும் இது உண்டு. குறிப்பா PHH, PHH, AAY, NPHS அட்டைதாரர்கள்னு தெளிவா சொல்லியிருக்காங்க. ஒரு நிமிஷம், இந்த PHH, AAYலாம் என்னன்னு கொஞ்சம் விளக்க முடியுமா? ஏன்னா நிறைய பேருக்கு இது வெறும் அட்டை நிறத்தை வச்சுதான் தெரியும். கண்டிப்பா. இதுல PHH, அதாவது பிரையாரிட்டி ஹவுஸ்ஹோல்டு, பொதுவான முன்னுரிமை குடும்பங்கள். ஆனா அந்த AAY, அந்தியோதயா அன்ன யோஜனா, அது மிக மிக வறுமை கோட்டுக்கு கீழே இருப்பவர்களுக்கானது. இந்த அட்டை வைத்திருப்பவர்களுக்கு இந்த உதவி முதல்ல போய் சேரணும் என்பதில் அரசு ரொம்ப குறியா இருக்கும். அப்புறம் NPHH, அதாவது நான் பிரையாரிட்டி ஹவுஸ்ஹோல்டு, இந்த வகைப்பாடு தான் யாருக்கு அதிக உதவி தேவைன்னு அரசாங்கம் வரையறை செய்ய உதவுது. இங்கதான் விஷயமே சுவாரஸ்யமா மாறுது. ஏன்னா தகுதி இல்லாதவர்கள் பட்டியல் இன்னும் பெருசா இருக்கு. அரிசிக்கு பதிலா சர்க்கரை மட்டும் வாங்குற வெள்ளை நிற அட்டைதாரர்களுக்கு, அதாவது NPHH, இது கிடையாது. சும்மா அட்ரஸ் ப்ரூஃபுக்காக மட்டும் கார்டு வச்சிருக்கிறவங்களுக்கு கிடையாது. இது வரைக்கும் ஓகே. ஆனா அடுத்த பட்டியல் தான் முக்கியமானது. நீங்க சொல்றது அந்த மத்திய மாநில அரசு ஊழியர்கள், பொதுத்துறை நிறுவன ஊழியர்கள், வருமான வரி செலுத்துபவர்கள் பட்டியல் தானே? அதேதான். இந்த விதிவிலக்குகள் ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது. ஏன் இந்த பாகுபாடு? இத பாகுபாடுன்னு சொல்றதை விட ஒரு இலக்கை நோக்கிய விநியோகம், அதாவது டார்கெட்டட் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்வதுதான் சரி. அரசின் நலத்திட்டங்கள் உண்மையிலே தேவைப்படுறவங்களுக்கு போய் சேரணுங்கிறது தான் அடிப்படை நோக்கம். ஆனா இதுல ஒரு சிக்கலான விவாதமும் இருக்கு. என்ன மாதிரி சவால்கள்? உதாரணத்துக்கு, வருமான வரி வரம்புக்கு கீழே சம்பளம் வாங்கி ஆனா நல்ல நிலையில இருக்கிற குடும்பங்களும் உண்டு. அதே சமயம் வருமான வரி கட்டுற வரம்புக்கு சற்றே மேலே இருந்து ஆனா பெரிய மருத்துவ செலவுகள் அல்லது கடன்கள்ல தவிக்கிற குடும்பங்களும் உண்டு. அப்படி இருக்கும்போது ஒரு வருமான வரி சான்றிதழ் மட்டுமே ஒரு குடும்பத்தோட உண்மையான பொருளாதார நிலையை நிர்ணயிச்சிருமா? இதுதான் இந்த மாதிரி திட்டங்களோட மிகப்பெரிய நடைமுறை சவால். நீங்க சொல்றது சரிதான். அந்த கோடு ரொம்ப மெல்லிசானது. சரி,
இப்போ யார் தகுதியானவர்கள் யார் இல்லைன்னு ஒரு தெளிவு கிடைச்சிருக்கு. ஆனா தகுதியான கோடிக்கணக்கான மக்களுக்கு இதை எப்படி கொண்டு சேர்க்கறாங்க? இது கிட்டத்தட்ட ஒரு மினி தேர்தல் நடத்துற மாதிரி ஒரு பெரிய லாஜிஸ்டிக்கல் சேலஞ்ச் இல்லையா? மிகச் சரியான ஒப்பீடு. இந்த செயல்பாட்டோட முதல் படி டோக்கன் முறை. ஜனவரி 2ஆம் தேதிக்குள்ள டோக்கன்கள் அச்சிடப்பட்டு தயாராக இருக்கணும். ஆனா முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த டோக்கனை யாரு குடுக்கணுங்கிறதுல இருக்கிற கண்டிப்பு. ஆமா, அதுல ரொம்ப தெளிவா சொல்லிருக்காங்க. ரேஷன் கடை ஊழியர்கள் மட்டும்தான் பயனாளிகளோட வீடுகளுக்கு போய் டோக்கன்களை கொடுக்கணும். அரசியல்வாதிகளோ கட்சிக்காரங்களோ வேற யாரும் தலையிடக்கூடாதுன்னு திட்டவட்டமா இருக்கு. கேட்க நல்லாதான் இருக்கு. ஆனா நடைமுறையில இது சாத்தியமா? ஒரு கடை ஊழியரால உள்ளூர் அரசியல் அழுத்தங்களை எப்படி சமாளிக்க முடியும்? 100க்கு 100 உண்மையான ஒரு கேள்வியை கேட்டிருக்கீங்க. அதனாலதான் இந்த வழிகாட்டுதல்கள்ல புகார்களுக்கு இடமின்றிங்கிற வார்த்தை திரும்ப திரும்ப வருது. அந்த அழுத்தங்களை சமாளிக்கிறதுக்காக தான் மேலதிகாரிகளோட நேரடி கண்காணிப்பு, பறக்கும் படைகள் மாதிரியான விஷயங்களையும் செயல்படுத்துவாங்க. அந்த டோக்கன்ல பரிசு வாங்க வேண்டிய நாள், நேரம் எல்லாம் தெளிவா இருக்கும். இதுதான் அடுத்த கட்டமான கூட்ட நெரிசல் மேலாண்மைக்கு அடித்தளம். அந்த உத்தி எப்படி வேலை செய்யுது? விநியோகம் தொடங்குற முதல் நாள் காலையில 100 பேர், மாலையில 100 பேருக்கு மட்டும்தான் டோக்கன். அதுக்கப்புறம் கடையோட இடவசதிய பொறுத்து தினமும் காலை மாலை தலா 150லேருந்து 200 பேருக்கு டோக்கன். இது கேட்க சாதாரணமா தெரியலாம், ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு உளவியல் இருக்கு. மக்களுக்கு எப்ப தங்களுக்கு பொருள் கிடைக்கும்னு நிச்சயமற்ற தன்மை இருந்தாதான் அவங்க முண்டியடிப்பாங்க. ஆனா உங்களுக்கு இந்த தேதியில இந்த நேரத்துல கிடைக்கும்னு உறுதியா ஒரு டோக்கனை கொடுக்கும்போது அந்த பதற்றம் குறையுது. இந்த கூட்ட நெரிசல் மேலாண்மை ஏன் இவ்வளவு முக்கியம்னா, சில வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு மாவட்டத்துல ஒரே நேரத்துல மக்கள் கூடியதால தள்ளுமுள்ளு ஏற்பட்டு விநியோகமே நிறுத்தப்பட்டது. அந்த ஒரு கசப்பான அனுபவம் தான் இன்னைக்கு இவ்ளோ விரிவான திட்டமிடலுக்கு காரணம். அப்போ இது வெறும் நிர்வாகம் இல்ல, இது ஒரு வகையான சமூக பொறியியல், சோஷியல் என்ஜினியரிங் கூட. சரி, எல்லா கடைகளும் ஒண்ணு போல இருக்காதே. சில கடைகள்ல ஆயிரக்கணக்கான கார்டுகள் இருக்குமே, அதை எப்படி சமாளிப்பாங்க? அங்கதான் அவங்களோட முன்கூட்டிய திட்டமிடல், ப்ரோஆக்டிவ் பிளானிங் தெரியுது. 1500க்கும் மேற்பட்ட குடுங்கட்டைகள் இருக்கிற கடைகளுக்கு கூடுதல் பணியாளர்களை நியமிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது அந்த கடையில ஏற்படுற கூடுதல் பணிச்சுமையை சமாளிக்க உதவும். எனக்கு இதுல ஒரு விஷயம் புரியல. ஒரு கடையில சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும்னு எப்படி முன்கூட்டியே கணிக்க முடியும்? வழிகாட்டுதல்கள்ல பிரச்சனை வர வாய்ப்புள்ள கடைகளை கண்டறிந்து காவல்துறை பாதுகாப்பு கோர வேண்டும்னு இருக்கு. எதன் அடிப்படையில் அந்த பட்டியலை தயாரிக்கிறாங்க? இது ஒரு நல்ல கேள்வி. இதுக்கு பல காரணிகள் இருக்கு. ஒன்னு, கடந்த கால அனுபவங்கள். போன வருஷம் ஒரு குறிப்பிட்ட கடையில வாக்குவாதம், சண்டை நடந்திருந்தா அந்த கடை இந்த பட்டியல்ல வந்துடும். இரண்டாவதாக, கடையோட அமைவிடம். ரொம்ப நெருக்கடியான பகுதியில் இருந்தா அங்க இயல்பாகவே கூட்டம் அதிகமாகும். மூணாவதா, சில பகுதிகள் அரசியல் ரீதியா பதட்டமானவையா இருக்கலாம். இத வச்சு ஒரு சாத்தியமான பதட்ட பகுதிகள் பட்டியலை தயாரிச்சு முன்னெச்சரிக்கையா போலீஸ் பாதுகாப்ப கேட்பாங்க. ஓ, அப்போ இது ஒரு டேட்டா ட்ரிவன் அப்ரோச். சரி, அடுத்து தர கட்டுப்பாடு மற்றும் கண்காணிப்பு. பரிசு பொருட்களோட தரம் பத்தி சில சமயம் புகார்கள் வரும். அதை எப்படி சமாளிக்கிறாங்க? ஒரு திட்டம் எவ்வளவு சிறப்பா இருந்தாலும் கொடுக்கிற அரிசியில வண்டு இருந்தா மொத்த திட்டத்தோட பேரும் கெட்டுடும் இல்லையா? அதனால பொருட்கள் கடைக்கு வர்றதுக்கு முன்னாடியே குடோன் அளவுலேயே தரப்பரிசோதனை நடக்கும். அதுக்கப்புறமும் ஒவ்வொரு கடையிலையும் போதுமான அளவு தரமான பொருட்கள் இருப்பு இருக்கிறத உறுதி செய்யணும்னு வழிகாட்டுதல்கள் சொல்லுது. அன்னைக்கு விநியோகம் செஞ்ச டோக்கன்களோட விவரங்களை கூகுள் ஷீட் மூலியமா பதிவாளர் அலுவலகத்துக்கு அனுப்பணும்னு ஒரு விதி இருக்கு. கூகுள் ஷீட்டா? ஆமாம். இது கேட்க சாதாரணமாக தெரிந்தாலும் ஒரு காலத்துல இந்த தகவல்கள் தபால்ல வர்ற மாதக்கணக்கில் ஆகும். ஆமா, ரிப்போர்ட் எல்லாம் வந்து சேர்றதுக்குள்ள திட்டமே முடிஞ்சிருக்கும். அதேதான். இன்னைக்கு மாநிலத்தோட தலைநகர்ல இருக்கிற ஒரு அதிகாரி ஒரு மாறுமூல கிராமத்துல சாயங்காலம் 5 மணிக்குள்ள எவ்வளவு டோக்கன் கொடுத்திருக்காங்க, இன்னும் எவ்வளவு பாக்கி இருக்குன்னு ரியல் டைம்ல பார்க்க முடியும். எங்கேயாவது தாமதம் நடந்தா உடனே அந்த மாவட்ட அதிகாரியை தொடர்பு கொண்டு ஏன் உங்க பகுதியில டோக்கன் விநியோகம் மெதுவா இருக்குன்னு கேட்க முடியும். இதுதான் தொழில்நுட்பம் கொண்டு வந்திருக்கிற நிர்வாக வெளிப்படைத்தன்மையும் அக்கவுண்டபிலிட்டியும். ஆஹா, இந்த பொங்கல் பரிசு திட்டங்கிறது நாம மேலோட்டமா பாக்குற மாதிரி வெறும் அரிசி சக்கரை கொடுக்கறது மட்டும் இல்ல. யாருக்கு கொடுக்கணும், யாருக்கு கொடுக்க கூடாதுங்கிற தெளிவான விதிகள், கோடிக்கணக்கான மக்களுக்கு அதை எப்படி சீராகவும் சச்சரவுகள் இன்றியும் கொண்டு சேர்ப்பதுங்கிற ஒரு விரிவான செயல் திட்டம். தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அதை கண்காணிக்கிற ஒரு நவீன முறைன்னு இது ஒரு முழுமையான நிர்வாக செயல்பாடு. இது ஒரு பெரிய சித்திரமா பார்த்தா மனிதவள மேலாண்மை, நிதி நிர்வாகம், மக்கள் தொடர்பு, பாதுகாப்பு ஏற்பாடுகள், தொழில்நுட்ப பயன்பாடுன்னு பல துறைகளோட ஒரு ஒருங்கிணைந்த செயல்பாடு.
அந்த புகாருக்கு இடமில்லாத திட்டத்தை செயல்படுத்தணுங்கிற அரசின் நோக்கம் இந்த வழிகாட்டுதல்கள்ல ரொம்ப தெளிவா தெரியுது. இந்த திட்டத்தோட வெற்றிங்கிறது இந்த வழிகாட்டுதல்கள் களத்துல எவ்வளவு கச்சிதமா பின்பற்றப்படுதுங்கிறத பொறுத்துதான் இருக்கு. கடைநிலை ஊழியர்ல இருந்து உயர் அதிகாரிகள் வரைக்கும் எல்லோரும் ஒருங்கிணைந்து செயல்பட்டா மட்டும்தான் அந்த புகாருக்கு விடமின்றிங்கிற இலக்கா அடைய முடியும். மிகச்சரியா சொன்னீங்க. இந்த திட்டத்தோட நோக்கம் புகார்களுக்கு இடமின்றி இதை செயல்படுத்துவதுன்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி. இவ்ளோ பெரிய சிக்கலான ஒரு திட்டத்தை, கோடிக்கணக்கான மக்களை உள்ளடக்கிய ஒரு திட்டத்தை எந்த ஒரு புகாரும் இல்லாம செயல்படுத்துறது நிஜமாகவே சாத்தியமா? ஒரு குடிமகனா நீங்க ரேஷன் கடைக்கு போகும்போது பார்க்குற அனுபவங்களை வச்சு இந்த செயல்பாட்டை இன்னும் சிறப்பா மாற்றுவதற்கு வேற என்ன யோசனைகள் உங்களுக்கு தோணுது? சிந்திச்சு